டிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களிலே வசூலை வாரி குமித்த ஒரு 10 திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா புரட்சி தமிழன் சத்யராஜோட சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்கள் நிறைய வரிசையாக பார்த்துருக்கிறோம். டாப் 10ல் பார்த்தீங்கன்னா வசூல் அதிகம் கொடுத்த திரைப்படங்களை வரிசையாக பார்க்கலாம். முதல் திரைப்படம் என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரம்மா. இந்த திரைப்படம் 1991ஆம் ஆண்டு கே. சுபாஷ் இயக்கத்தில் வெளிவந்தது. இளையராஜா இசையில் சத்யராஜ், குஷ்பு, பானுப்பிரியா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. பிரம்மா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். ஒரு வெகுளியான ஒரு கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனாக ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த சமயத்தில் 1991 பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 லட்சத்தில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். 40-50 லட்சம். குறிப்பாக இந்த திரைப்படம் வசூலை பார்த்தீங்கன்னா 1.5 கோடிக்கு மேலே அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கு. ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்லேயே சொன்னாங்க. 1.5 கோடி 2 கோடிக்கு மேலே வசூல் எடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு திரைப்படம். திரையரங்கில் 124 கோடி வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு. 1987 வெளிவந்த திரைப்படம். மணிவண்ணன் அவரோட இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் அவர்கள் நடிகர் திலகம், அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 38 லட்சத்துக்கு மேலே தான். ஆனால் அப்ராக்சிமேட்டாக அந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.25 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஏன்னா சத்யராஜ் அவர்களோட நடிப்பு, நடிகர்களும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம். படத்தில் பாடலும் சரி, ஃபைட்டும் சரி, ஒரு கரடு முரடான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சத்யராஜ் அவர்களோட நடிப்பை பாராட்டக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். திரையரங்கில் 130 நாளுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட திரைப்படம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வசூலையும் வாரி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைந்தது ஜல்லிக்கட்டு. மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். புரட்சி தமிழனோட சத்யராஜ் அவர்களின் ஜல்லிக்கட்டை பார்த்தீங்கன்னா திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படங்கள் இது ஒன்று. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா நடிகன். இந்த திரைப்படம் 1990ஆம் ஆண்டு பி. வாசு இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த ஒரு சூப்பர் திரைப்படங்க. இந்த திரைப்படத்தில் புரட்சி தமிழன் சத்யராஜ், அதனைத் தொடர்ந்து குஷ்பு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. படத்தில் பாடலும் சரி, படமும் சரி, மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 லட்சத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டு 2.25 கோடிக்கு மேலே 2.25 கோடி 2.50 மேலே அதிகமாக கொடுத்த ஒரு திரைப்படம் தான். பொதுவாக இந்த திரைப்படம் வசூலையும் வாரி கொடுத்திருந்தாலும் படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர். திரையரங்கில் 130 நாளுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட திரைப்படம்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த திரைப்படம் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படங்களை இந்த திரைப்படம் வசூலை நல்லா வாரி கொடுத்த ஒரு திரைப்படம். நடிப்பின் நாயகனாக உள்ள நடிகன் என்று பாராட்டக்கூடிய அளவுக்கு பல கோணத்தில் நடிகர்களை போலவே நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள். படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். வசூலையும் நல்ல ஒரு கலெக்ஷன் தான். படத்தை பலமுறை பார்க்கலாம். காமெடி கலந்த ஒரு சுவையான ஒரு ஸ்வீட் மெமரி திரைப்படம்னு சொல்லலாம் கவுண்டமணி அவர்களை வச்சு. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா கடலோர கவிதை. இந்த திரைப்படம் 1986 பாரதிராஜா அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்தது. இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். கடலோர கவிதையில் பார்த்தீங்கன்னா புரட்சி தமிழன் சத்யராஜ், ரேகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தத்துவங்கள் அதிகமாக பொழியப்பட்ட ஒரு திரைப்படம் தான். படத்தில் பாடலும் சரி, படமும் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் தியேட்டரில் அதிக நாட்கள் ஓடிய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பட்ஜெட்டு தான். இருந்தாலும் படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே லாபத்தை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட திரைப்படங்களில் இந்த திரைப்படம் தான். படத்தில் எல்லா பாடல்களுமே நல்லா அமைஞ்சிருக்கும். படமும் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா துல்லியமாக தத்துவமான நிறைய விஷயங்களை பேசியிருப்பார். தியேட்டரில் 100 நாளுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் தான். அடுத்த திரைப்படம் என்று பார்த்திங்கன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. 1987 வெளிவந்த திரைப்படம். சந்திரபாரதி இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்தது. சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பார். சீதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற அளவுக்கு போலீஸ் அதிகாரியாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு சீனும் இஞ்சி போய் நகர்ந்து போயிருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே 48 லட்சத்துக்கு எடுக்கப்பட்ட திரைப்படம். படத்தோட வசூல் 2 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்து லாபத்தை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். காவல்துறை அதிகாரியில் இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா கரடுமுரடாக நடிப்பும், அந்த தன்னோட பேச்சும், தன்னோட மிரட்டலான சீனும் சூப்பராக புரட்சி தலைவர் அவர் நடிச்சிருப்பார். தியேட்டரில் பலமுறை இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் தான். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா ரிக்ஷா மாமா. 1992ஆம் ஆண்டு பி. வாசு இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த ஒரு திரைப்படம். சத்யராஜ் அவர்கள், குஷ்பு, அதமி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரிக்ஷா மாமன் திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே வேறு லெவலில் கொண்டாடலாங்க. எல்லா பாடலுமே சூப்பராக அமைஞ்சிருக்கும். படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு. அந்த சமயத்தில் பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு 70 லட்சத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படம் 3.25 கோடி கிட்ட வசூல் கொடுத்துருக்கு. என்னடா 100 நாள் ஓடிய திரைப்படம் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா படத்தில் பாடல் நல்லா சூப்பராக அமைஞ்சிருந்தாங்க. அதனால் ரசிகர்கள் தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி வேறு லெவலில்
ஒரு கொண்டாடப்பட்ட ரிக்ஷா மாமா திரைப்படம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரிக்ஷா மாமா பாடல் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் சரி எல்லாருக்குமே விரும்பி பார்க்கக்கூடிய பெரும் புரட்சித் தமிழன் சத்யராஜோட ரசிகர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு திரைப்பட பாடல்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் தான். எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பாடல். பொதுவாக புரட்சித் தமிழன் சத்யராஜ் ரசிகர்கள் மட்டுமல்ல எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு பாடல் கொண்ட ரிக்ஷா மாமா திரைப்படம் பாடல் மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட திரைப்படம் வசூல்லையும். அடுத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பூவிலி வாசல்லே 1987 பாசில் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்தது. சத்யராஜ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் குறிப்பாக நிறைய பேர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த ஜுதிதா போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் ரகுவரன் போன்ற பலர் நடிச்சிருக்க ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் பூவிலி வாசலே. இதில் உள்ள பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒரு பாடல் தான். இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி ஒரு தந்தை ஒரு தாய் பாசம் என ஒரு சூப்பராக எடுக்கப்பட்ட பூவிலி வாசலே திரைப்படம். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச பட்ஜெட் தான் 30 லட்சம் எடுத்திருக்காங்க. ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும் 1.5 கோடி மேலே லாபத்தை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். இன்றைக்கி சத்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்குமே பல திரைப்படங்கள் கண்டு தான் இந்த திரைப்படம் ஒரு வேறு கோணத்தில் எடுத்திருப்பார். பாசில் அவர்களை பொறுத்த வரைக்கும் இளையராஜா இசையில் மெட்டுகள் அப்படியே பாடல் வேறு லெவலுக்கு கொண்டு போகும். படமும் அப்படியே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கண்ணியமான ஒரு திரைப்படமாக அமைந்தது. பூவிலி வாசலில் தியேட்டரில் அதிக நாட்கள் ஓடி ஒரு சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படமாக வந்தது. அடுத்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா மந்திர புன்னகை. இந்த திரைப்படம் தமிழ் அழகப்பன் அவரோட இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைத்திருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விருப்பான ஒரு திரைப்படம் தான். மந்திர புன்னைகளை பொறுத்த வரைக்கும் நதியா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே இரட்டை வேடத்தில் தான் நடிச்சிருப்பாங்க. நதியா இரட்டை வேடத்தில் இருப்பாங்க. அதில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சத்யராஜ் அவர்களும் இரட்டை வேடத்தில் ஒரு கோல்மலான ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். படம் ஃபைட்டு அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் நடக்கும் பாருங்கள். அந்த ரகுவரன் எல்லாரும் ஃபைட் பண்ணுற ஒவ்வொரு சீனும் சூப்பராக இருக்கும். சத்யராஜோட ஃபைட்டும் பிரமாதமாக அமைஞ்சிருக்கும். மந்திர புன்னைக்கும் தேட்டரில் 100 நாள் ஓடி படத்தோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச பட்ஜெட் தான். படத்தோட வசூல் 2 கோடிக்கு மேலே கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன். 1987 நல்ல வசூல் கொடுத்த ஒரு திரைப்படங்களே சத்யராஜ் திரைப்படங்களே. இந்த மந்திர புன்னைக்கும் வெற்றி தான். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா வால்டர் வெற்றிவேல் 1993 பி வாசு இயக்கத்தில் வெளிவந்தது. இளையராஜா இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தமிழன் சத்யராஜ் சுகன்யா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. போலீஸ் கதாபாத்திரத்தில் ஒரு கம்பீரமாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக ஒரு சென்டிமெண்ட் ஒரு பாச பிணைப்புகள் அப்படி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். திரையரங்கில் 200 நாளைக்கு மேலே ஓடி இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பட்ஜெட்டு தான். 80 லட்சத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம் 4.5 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் திரைப்படம் தான். தியேட்டரில் 200 நாள் ஓடி வசூலை வாரி குமித்தது. போலீஸ் கதாபாத்திரத்தை அப்படி கட்டுமுட்டுமாக தன்னோட ஆக்ஷனோட பேச்சுகள் அப்படியே கட்டுமுட்டுமாக கரடுமுறையாக பேசியிருப்பார். படமும் விறுவிறுப்பான பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும். சென்டிமெண்ட் கலந்த சில நகைச்சுவைகள் சில ஆக்ஷன்கள் கலந்த சூப்பராக இருக்கும். காமெடியை பொறுத்த வரைக்கும் நம்ம கவுண்டமணி அவர்கள் தான் காமெடி பண்ணியிருப்பார். பொதுவாக படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் விறுவிறுப்பு ஃபைட் சீனு ஒன்றும் கம்பீரமாக எடுக்கப்பட்ட அந்த போலீஸ் அதிகாரிகளே பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம்னு சொல்லலாம். வசூலில் சூப்பர் கலெக்ஷன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் வெளிவிழா கண்டது. அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா அமைதிப்படை 1994 மணிவண்ணன் இயக்கத்தில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். 1 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே 7.5 கோடிக்கு மேலே லாபத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த அளவுக்கு அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சுஜாதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரஞ்சிதா போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் படம் திரையரங்கில் 200 நாளைக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட திரைப்படம். வசூலையும் சூப்பரான 6.5 கோடி 7 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் கலெக்ஷன் கொடுத்துருங்க. 94 வசூலை அள்ளி குமித்த திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா அமைதிப்படை திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை மாதிரி திரும்ப யாரும் இனிமேல் நடிக்க முடியாது. ஏன்னா சத்யராஜ் தான் அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பார். படம் வேறு லெவலில் கொண்டாடப்பட்டு திரையரங்கில் பாடலும் சரி படமும் மிகப்பெரிய வெற்றி கண்டது. வசூல்லையும் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்க திரைப்படமும் இந்த திரைப்படம் தான். ஓகே ஃப்ரெண்ட், புரட்சித் தமிழன் சத்யராஜ் அவர்களோட ஒரு 10 திரைப்படங்களை வசூலை தான் நம்ம பார்த்தோம். குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச வசூல் ரீதியாக நீங்கள் இதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நிறைய திரைப்படங்கள் இருக்குது வசூல் ரீதியாக நிறைய கலெக்ஷன் கொடுத்த திரைப்படங்கள். எனக்கு தெரிஞ்ச 10 திரைப்படங்களை டாப் 10 நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.